BS6 வாகனங்கள் வரக்கூடிய EOT சென்சார், அந்த EOT சென்சார் உள்ளே இருக்கக்கூடிய இந்த டெர்மிஸ்டர் தான் வந்து நம்ம செக் பண்ணி லெவல் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ ஓம்ஸ் வேல்யூ உள்ள ஒரு டெர்மிஸ்டரு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இதில் ஒரு மெழுகுவர்த்தியில் ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோட ஓம்ஸ் வேல்யூ வந்து எப்படி குறையுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளுடைய வாகனங்கள் வந்து ஹீட்டாக இந்த EOT சென்சார் மூலயமா அந்த ஓம்ஸ் வேல்யூ குறைஞ்சி அது யூசிக்கு தகவலாக போகிறத தான் நம்ம வந்து உள்ளே இருந்து, அதாவது அந்த EOT சென்சார் உள்ள இருக்கக்கூடிய அந்த டெர்மிஸ்டர் அப்படின்றத நம்ம ஹீட்டானால் இங்கே வேல்யூ எப்படி குறையுதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இந்த மாதிரி குறையக்குள்ள தான் நம்மளுடைய வாகனங்களுக்கு அந்த யூசி உள்ள தகவலாக போயிட்டு அதோட இன்ஜெக்டருக்கு பெட்ரோல் எவ்வளோ லெவல் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதில் வருது அப்படின்றது தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இந்த டெர்மிஸ்டரை வந்து நம்ம ஐஸ் கட்டி உள்ள தண்ணியில் வந்து நம்ம அடுத்தது வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ் கட்டி தண்ணியில் நம்ம வச்சோம்னா அது எந்த அளவுக்கு அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டெர்மிஸ்டரோட ஓம்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 10 கிலோ ஓம்ஸ் வேல்யூ உள்ளது. இப்போ இது ஒரு ஐஸ் கட்டி வைக்கக்குள்ள எவ்வளோ வேல்யூ வந்து நமக்கு அது காட்டுதுன்றதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஒரு ஐஸ் கட்டி தண்ணியில் வைக்கிறோம். அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ ஏறுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா 10க்கு மேலே 11, 12, 18 அப்படின்னு ஏறிட்டே இருக்குது. அடுத்தது வந்து 0 ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 20 வரலும் போயிட்டு 0 ஆயிடுச்சு. இப்படி தான் இந்த வண்டி வந்து இந்த BS6 வாகனங்கள் வரக்கூடிய இந்த EOT சென்சாரு வேல்யூ காமிக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வீடியோ தகவலாக எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நமக்கு இந்த BS6 டூ வீலர் வாகனங்கள் வரக்கூடிய EOT சென்சாருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறதாக தான். இது தெரிஞ்சவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காக இது ஒரு சின்ன வீடியோ தகவலாக எடுத்திருக்கோம் அப்படின்றதா நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா இந்த EOT சென்சாருக்குள்ளே வந்து இந்த டெர்மிஸ்டர் வச்சு தான் நமக்கு வந்து வரும். அதில் வந்து நமக்கு இந்த செராமிக்ஸ் பவுடர் உள்ளே வந்து லிக்விடாக உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த டெர்மிஸ்டர் தான் வந்து அது உள்ளே இருக்கிறதுன்றதை நம்ம இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.